வணக்கம் மக்களே. வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை, அதாவது புதிய அறிவிப்பை ஆர்பிஐ இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 வகையான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள் அப்படின்றது குறிப்பாக யூபிஐ மூலமாக நடைபெறும் மோசடிகள் அப்படின்றது அதிகரித்து வரும் நிலையில் இப்போ ஆர்பிஐ சில அதிரடியான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் புதிய திட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அத்தாரைஸ்ட் புஷ் பேமெண்ட் மோசடியில் மோசடிக்காரர்கள் பயத்தை உருவாக்கியோ அல்லது ஆசை காட்டியோ உடனடியாக பணத்தை பறிக்கின்றனர். இந்த 1 மணி நேர தாமதம் மோசடிக்காரர்கள் பணத்தை உடனடியாக வேறொரு கணக்கிற்கு மாற்றுவதை தடுக்கும் அப்படின்னும், மேலும் பாதிக்கப்பட்ட பயனர் காவல்துறைக்கோ அல்லது வங்கிக்கோ புகார் அளிக்க போதிய கால அவகாசம் கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. சாதாரண கடைகளில் செய்யப்படும் சிறு தொகை பரிமாற்றங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்களுக்கு செய்யப்படும் பேமெண்ட்களுக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்போ யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்சன் டு பர்சன், அதாவது தனி நபர்களுக்கு இடையே நடைபெறும் பண பரிமாற்றத்திற்கு தான் இந்த முக்கிய விதி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 70 வயது மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50,000க்கு மேலே பரிமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னும் போது அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நம்பகமான நபர் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அடுக்கு பாதுகாப்பும் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மோசடி நடக்கிற மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரே ப்ரெஸ்ஸில் உங்களோட டிஜிட்டல் சேவைகள் அனைத்துமே முடுக்கும் வசதியும் வழங்கப்பட இருக்கு அப்படின்னும் ஆர்பிஐ இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள் குறிப்பாக யூபிஐ ஆப்ஸ் மூலமாக நடைபெறும் மோசடிகள் அதிகரித்து வர இருக்கக்கூடிய நிலையில் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துகிற நோக்கில் தான் இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி அதிரடியான இந்த புதிய திட்டங்களை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கருத்துக்களில் உங்களோட ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இல்லைனா இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம் இல்லை அமல்படுத்தக்கூடாது, இது போன்ற ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வங்கிகள் இருந்தாலும் சரி, மே 8ஆம் தேதி வரை இதற்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தனது தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே கூகுள் பே யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கூகுள் பே தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் என் பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு சிம்பிளை வெளியிட்டு இருந்தாங்க. 2 கைகள் கோர்த்து இருக்க மாதிரி கூகுள் பேல இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறது மூலமாக பணம் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து காணாமல் போயிடும். இது ஸ்கேம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தவறான புரிதல் அப்படின்னும், இந்த பாக்கெட் மணி அப்படின்றது பிரத்யேகமாக குழந்தைகளுக்காக கை செலவுக்கு உதவ தனி பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்ற அம்சத்தில் உருவாக்கப்பட்டது. இதில் நீங்கள் மேக்சிமம் 5 பேர் வரையும் இணைச்சிக்கலாம், பெரியவங்களையும் சரி சின்னவங்களையும் சரி. இந்த பாக்கெட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை உள்ளிட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன செலவுகள் செய்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இது மூலமாக பார்த்துக்க முடியும். நீங்கள் கையில் காசு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட இதற்கு நீங்கள் கொடுக்க போகிற அந்த குழந்தைக்கும் கூகுள் பே ஆப் இருக்கிறது அவசியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்சத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.